யூடியூப்ல நோன் இஷ்யூ வித் ஆட் ரெவென்யூ மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். இது எல்லாமே நீங்கள் எங்கே போயிட்டு பார்க்குறீங்கன்னா உங்கள் ஒய்டி ஸ்டுடியோவில் அந்த பெல் ஐக்கானில் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு நான் டீப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒய்டி ஸ்டுடியோவை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒய்டி ஸ்டுடியோவை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த லோகோவை டச் பண்ணி கரெக்டாக ஸ்விட்ச் அக்கௌண்ட்டை நீங்கள் கரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா ரெவென்யூ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக யாருக்குமே அப்டேட் ஆகலை. ஸோ அதனால் நிறைய பேருக்கு ரொம்ப ஓவர் டென்ஷனாக இருக்குது. ஸோ ரெவென்யூ ஃபஸ்ட்டு அனலிட்டிக்ஸில் போயிட்டு நம்மளுடைய ரெவென்யூ செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நல்லா தான் எனக்கு வியூஸ் போகுது, எனக்கு ரெவென்யூ ரொம்ப கம்மியாக வருது, எதனால் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அது யூடியூப் ப்ராப்ளமே தான். யூடியூப் சைடே தான் அதை அப்டேட் பண்ண லேட் ஆகுது. இந்த ரெவென்யூவில் நம்ம டச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெவென்யூவில் நிறைய பேருக்கு எப்படி ரெவென்யூ வருதுன்னே தெரியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட்டட் ரெவென்யூன்னு இருக்குது. ஓவரால் பார்த்தீங்கன்னா இதுதான் ரெவென்யூ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ரெவென்யூ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 28 டேஸாக மேலே அப்பில் தான் போயிட்டுருக்கு. ஸோ இது ஓவரால் இது டாலர் கணக்கில் இருக்குது. எனக்கு பார்த்தீங்கன்னா $86 மேலே இருக்குது. ஒரு டாலருக்கு மதிப்பு 87 ரூபா சம்திங் ஏதோ இருக்குது, சரியாக தெரியல. டாலர் ரெகுலராக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே ஹவு மணி யுவர் ஏர்னிங்னு இருக்குது. ஜூலை மாதம், ஜூன் மாதம், மே மாதம், ஏப்ரல், பிப்ரவரி இந்த மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. இதை நீங்கள் உங்களுக்கும் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ பர்ஃபார்மன்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட் பர்ஃபார்மன்ஸ், லைவ் பர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ லைவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அமௌண்ட் வருதுன்னு நிறைய டவுட் என்கிட்ட மோர் கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. ஸோ லைவ் போடுறதுனாலையும் அமௌண்ட் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட்டட் ரெவென்யூ இங்கே இருக்குது. ஸோ லைவ் போடுறதுனால எனக்கு அமௌண்ட் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைவுக்கும் எனக்கு இவ்வளோ அமௌண்ட் கிடைச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஷார்ட்ஸுக்கும் அமௌண்ட் வருது. ஆனால் ஷார்ட்ஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் வருது, நிறைய அமௌண்ட் வருதா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஷார்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட்டு தான். இப்போ என்னுடைய ஷார்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 0.70 பாயிண்ட் அவ்வளோதான் கிடைச்சிருக்கு. இது நம்ம இந்தியா நாட்டு மணியில் பார்த்தீங்கன்னா 17 ரூபாய் சம்திங் வரும். அக்யூட்டாக சொல்லலை, சம்திங் வரும். இதுவே நம்ம லாங் வீடியோ ஃபோக்கஸ் பண்ணும்போது நமக்கு அதிக எஸ்டிமேட் ரெவென்யூ கிடைக்குது. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா லாங் வீடியோ தான் இந்த சேனலில் நான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஸோ அதிகமான எஸ்டிமேட் ரெவென்யூ நமக்கு கிடைக்கிது. நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஹவ் யூ மேக் மணின்னு இருக்குது. மெம்பர்ஷிப், வாட்ச் பேட் ஆட்ஸ், சூப்பர் அண்ட் கிஃப்ட், ஷார்ட் ஃபீட் ஆட்ஸ், இது 4 கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்ன பிரச்சனை நடக்குதுன்னா, இப்போ இன்னைக்கு எனக்கு நான் இந்த இடத்துல உங்களுக்கு டீப்பாக சொல்கிறேன். மெம்பர்ஷிப்பில் 2 பேர் ஜாயின் பண்ணுறாங்க. இப்போல்லாம் லைவில் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணாலும் இல்லை நார்மலாக மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணாலும் அவங்களுக்கு அந்த ஸ்டார் சிம்பிள் காட்டவே இல்லை. ஸோ இப்போ அந்த அப்டேட் உடனே ஆகலை. நிறைய பேர் நான் மெம்பர்ஷிப்பில் சேர்ந்துட்டேன், எனக்கு அந்த ஸ்டார் சிம்பிள் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா யூடியூப் சைடு நான் அப்டேட் பண்ண லேட் ஆகுது. ஸோ அது மட்டும் இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா ஏர்னிங் டேப், இதுதான் நம்ம ஏர்னிங் டேப்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஏர்னிங் டேப்பில் இங்கே பார்த்தீங்கன்னா யுவர் மீட் த பேமெண்ட் மினிமம் அப்படின்னு இருக்குது. ஸோ எந்த யூடியூபர்ஸுமே அவங்களுடைய ஒரிஜினல் சேலரியை காமிக்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக நான் என்னுடைய ஓப்பன் டாக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய இந்த மந்த் சேலரி பார்த்தீங்கன்னா 175.04 அப்படின்னு இருக்குது. ஸோ இது நம்ம டாலராக கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 13,000-14,000 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஸோ நான் அக்யூட்டாக சொல்லலை. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு $195 அப்படி இருந்தாலுமே இந்த இடத்துல அப்டேட் தப்பாக இருக்கும். ஸோ இது நமக்கு நல்லா தானே வீடியோ பர்ஃபார்மன்ஸ் ஆச்சு, ஏன் நமக்கு டாலர்ஸ் வரல அப்படின்ட்டு யாருமே வரி பண்ணாதீங்க. ஸோ இதுக்கு யூடியூப்பே தெளிவாக சொல்லியிருக்காங்க, அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிபிஎம், ஆர்பிஎம் போன்ற ரெவென்யூ ரிப்போர்ட்ஸ் சரியாக சிங்க் ஆகாமல் இருக்கலாம். இப்போ நான் உள்ளார சொன்னேன் பார்த்தீங்களா, அதுதான் சிபிஎம், ஆர்பிஎம்னா நிறைய இருக்குது. அதை பற்றியெல்லாம் சாப்டர் வைஸாக உங்களுக்கு எடுக்கிறேன். ஸோ அடுத்தடுத்து தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க, தெரிஞ்சுக்கிட்டவங்க கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க, சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூ பார்த்தீங்கன்னா டெம்பரவரி இஷ்யூ தான். கண்டிப்பாக நீங்கள் பயப்பட தேவையில்ல, ரெவென்யூ அப்டேட் ஆகும். அதை தான் இந்த அப்டேட்டில் கொடுத்துருக்காங்க ஒய்டி ஸ்டுடியோவில். ஸோ வரி பண்ணிக்காதீங்க. இது மானிட்டைசேஷன் ஆனவங்களுக்கு மட்டும் இல்லை, மானிட்டைசேஷன் ஆகாதவங்களுக்கும் இது போன்ற ஒரு அப்டேட் முன்னாடியே வந்தது. வியூஸ் அப்டேட் ஆகலைன்னு சொல்லிட்டு அதுவும் அவங்களே சரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வரி பண்ணிக்காதீங்க. அது மட்டும் இல்லை, இந்த இஷ்யூ பார்த்தீங்கன்னா இன்னும் 24 ஹவர்ஸ்க்குள்ளே இல்லைனா ஒரு 3 நாட்கள் இல்லைனா ஒரு 3 டேஸ்க்குள்ளே சரி செஞ்சு தரப்படும்னு சொல்லிட்டு யூடியூப் தரப்புலேயே சொல்லியிருக்காங்க.
ஸோ அதாவது அந்த சரியானதுமே உங்கள் எல்லா அமௌண்ட்டுமே உங்கள் ஏர்னிங் டேப்புக்கு வந்துடும். ஸோ இது மட்டும் இல்லை, ஆட்சன்ஸில் எப்படி போய் ரெவன்யூ கால்குலேட் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே நிறைய இருக்குது. ஸோ இதை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்கமிங் நிறைய வீடியோ வருது, கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 8946014557 இது என்னுடைய காண்டாக்ட் நம்பர். யூடியூப் பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் சேட் பண்ணுங்கள். 199 ரூபா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டு